வெல்கம் டு ஸ்ரீ அனிமேஷன் ஸ்டோரி. நம்ம இந்த வீடியோவில் மகாவிஷ்ணு மற்றும் பிரம்மா ஆகிய இருவரில் சிவபெருமான் மீது யாருக்கு அதிக பக்தியும் முழு சரணாகதியும் இருந்தது என்பதை தான் பார்க்கப் போகிறோம். வாங்க வீடியோக்குள் போகலாம். முன்னொரு காலத்தில் படைப்புக் கடவுளான பிரம்மாவிற்கும் காத்தல் கடவுளான மகாவிஷ்ணுவிற்கும் இடையே ஒரு விவாதம் எழுந்தது. இந்த அகிலத்தை படைப்பவன் நானே, எனவே நானே உயர்ந்தவன் என்றார் பிரம்மா. அதற்கு விஷ்ணு, நீ படைத்தாலும் அதை பாதுகாத்து வழிநடத்துபவன் நானே, நானே பிரபஞ்சத்தின் ஆதாரம் என்று வாதிட்டார். இந்த விவாதம் முற்றிப் போராக மாறியது. இருவரும் தங்களின் சக்திகளை பிரயோகித்து மோதிக்கொண்டனர். இவர்களின் மோதலால் அண்டசராசரங்களும் நடுங்கின. தேவர்கள் அனைவரும் செய்வதறியாது சிவபெருமானிடம் முறையிட்டனர். இருவரின் ஆணவத்தையும் அடக்க சிவபெருமான் அவர்கள் முன்னே ஒரு பிரம்மாண்டமான அக்னி தூணாக தோன்றினார். அந்த தூணின் அடியும் நுனியும் காண முடியாத அளவிற்கு பிரபஞ்சம் முழுவதும் பரவி நின்றது. அப்போது ஒரு அசரீரி ஒலித்தது. உங்களில் யார் இந்த அக்னி தூணின் அடியையோ அல்லது முடியையோ முதலில் காண்கிறீர்களோ அவரே உங்களில் பெரியவர். விஷ்ணு பகவான் ஒருவராக அவதாரம் எடுத்து பூமியைத் தோண்டி அடியைக் காணக் கீழ்நோக்கிச் சென்றார். பல ஆயிரம் ஆண்டுகள் பயணித்தும் அவரால் அடியை கண்டறிய முடியவில்லை. இறுதியில் இது சாதாரணமான ஒன்றல்ல, பரம்பொருளின் விஸ்வரூபம் என்பதை உணர்ந்து தனது ஆணவத்தை கைவிட்டுத் திரும்பினார். பிரம்மா அன்னப்பறவை உருவம் எடுத்து விண்வெளியில் மேல் நோக்கி பறந்தான். எவ்வளவு தூரம் சென்றும் நுனியை காணவில்லை. ஆனால் தோல்வியை ஒப்புக்கொள்ள விரும்பாத பிரம்மா வழியில் ஈசனின் தலையிலிருந்து விழுந்த தாழம்பூவைக் கண்டார். பிரம்மா தாழம்பூவிடம், நீ எங்கிருந்து வருகிறாய் எனக் கேட்டார். அது, நான் ஈசனின் முடியிலிருந்து விழுந்து 40,000 ஆண்டுகளாக கீழே வந்து கொண்டிருக்கிறேன் என்றது. பிரம்மா ஒரு தந்திரம் செய்தார். தாழம்பூவை சாட்சியாக வைத்துக்கொண்டு தான் நுனியை கண்டுவிட்டதாக பொய் சொல்ல முடிவெடுத்தார்.